ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். 2ஆம் வகுப்பு பாடத்தில் யார் அவர் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டாம்பூச்சி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. சின்ன பட்டாம்பூச்சி அவங்க அம்மாக்கிட்ட என்ன சொல்லுது? அம்மா, நான் ஒருவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பட்டாம்பூச்சி தாய் பட்டாம்பூச்சிக்கிட்ட சொல்லுது. உடனே பெரிய அம்மா பட்டாம்பூச்சி என்ன சொல்கிறாங்க? யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குட்டி பட்டாம்பூச்சி என்ன சொல்லுது? அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாய் பட்டாம்பூச்சி என்ன சொல்கிறாங்க? அம்மா பட்டாம்பூச்சி, அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குட்டி பட்டாம்பூச்சி சொல்லியிருக்கு, யானையை வாளை பிடித்து தூக்கினார் அப்படின்னு சொல்லுது. உடனே அம்மா பட்டாம்பூச்சி கேட்டிருக்கு, என்னது யானையவா அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது பாம்பை யாருனாலையும் கையில் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அதே மாதிரி யானையை பாலை சுற்றி அடிக்க முடியுமா? சுற்றி போட முடியுமா? பிடிக்க முடியாது. அதனால் அவங்க அம்மா ஆச்சரியமாக கேட்டிருக்காங்க, யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குட்டி பட்டாம்பூச்சி சொல்லியிருக்கு, புலியை காலால் மிதித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அம்மா பட்டாம்பூச்சி, உண்மையாகவா? புலியை யாருனாலையும் காலால் மிதிக்க முடியுமா? மிதிக்க முடியாதுல்ல குட்டீஸ். அதனால் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? உண்மையாகவா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே குட்டி பட்டாம்பூச்சி என்ன சொல்லியிருக்கு? அது மட்டுமல்ல, சிங்கத்தின் வாளை பிடித்து சுழற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அம்மா பட்டாம்பூச்சி என்ன சொல்லியிருக்காங்க? நானும் அவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு பலசாலியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பட்டாம்பூச்சி சொல்லியிருக்காங்க. அதாவது புலியை காலால் மிதிக்க முடியுமா? சிங்கத்தை சுழற்றி அடிக்க முடியுமா? ரெண்டையுமே பண்ண முடியாதுல்ல. இப்பேற்பட்ட பலசாலியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே இதோ இவர் தான் அவர் அப்படி சொல்லிட்டு குட்டி பட்டாம்பூச்சி கூட்டி கொண்டாந்து காட்டியிருக்கு. உடனே அம்மா பட்டாம்பூச்சி என்ன சொல்லியிருக்கு? என்னையே ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்கு? பொம்மைகளை வச்சு, அதாவது பாம்பு பொம்மை, யானை பொம்மை, புலி பொம்மை, சிங்கம் பொம்மை, இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. அதை இந்த குட்டி பட்டாம்பூச்சி விவரம் தெரியாமல் அவங்க அம்மாட்ட இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. அதுதான் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.